அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு. இப்போ எல்லா மனிதனுமே தமிழில் கையெழுத்து போடுறதில்ல, ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுறாங்க. இப்போ ஆங்கிலத்தில் தான் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது ஒவ்வொரு எழுத்தும் ஒரு கிரகம்தான். நீங்கள் யாருமே அதை கவனிக்கிறதில்லை. உங்கள் இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறது என்னைக்காச்சும் உங்கள் பேரை நல்லா கேபிட்டல் லெட்டர் எழுதி சூரியன் எத்தனை தடவை திரும்ப வர்றாரு, சந்திரன் வர்றாரா, செவ்வாய், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிப்பார். அதில் அதிகமாக வருகின்ற எழுத்தோடைய தன்மை தான் என்ற உண்டான கேரக்டர் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு சில ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு பேரியல், நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல பேரியல் எண்ணியல் படித்து வந்தேன்னு சொன்னால் அதுலேயும் எனக்கு புலமை உண்டு. அந்த புலமையை வைத்து இன்னமும் என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு பேர் வைத்து கொடுக்கும்போது சில விஷயங்கள் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன். நிறையா குழந்தைகளுக்கு பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அந்த விதத்தில் ஒரு பெயரில் உங்களுடைய பெயர் மட்டும் எடுத்துக்கிடுங்க, இனிஷியலை விட்டுருங்க. உங்களுடைய பெயரில் ஹெச் என்று சொல்லக்கூடிய ஹெச் என்று சொல்லக்கூடிய எழுத்து 3க்கு மேல் வந்தால் உங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும். ஹெச் என்று சொல்லக்கூடிய எழுத்து 3க்கு மேல் வந்தால் இடுப்பு வலி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, இடுப்பு வலி இருக்கும். எஸ் என்று சொல்லக்கூடிய எழுத்து 3க்கு மேல் இருந்தால் பண நெருக்கடி இருக்கும், பண நெருக்கடி கண்டிப்பாக உண்டு. ஈ என்று சொல்லக்கூடிய எழுத்து 3க்கு மேல் இருந்தால் ஜீரண கோளாறு இருக்கும். ஈ என்ற எழுத்து சொல்லக்கூடியது 3க்கு மேல் இருந்தால் ஜீரண கோளாறு உண்டு. யூ என்ற எழுத்து முத்து, ராமு, கடைசியில யூ, அந்த யூ அதாவது யூ அல்ல சாரி வி என்று சொல்லக்கூடிய எழுத்து 3க்கு மேல் ஒரு ஒரு பேரில் வி என்ற எழுத்து 3க்கு மேல் இருந்தால் திருமணத்திற்கு முன் காதல் தோல்வி அடைந்திருப்பார். திருமணத்திற்கு முன்னாடி காதல் தோல்வி கண்டிப்பா அடைஞ்சிருப்பாங்க. இதை பரிசித்து பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் எஸ்யூ அல்லது எஸ்வியோ அடுத்தடுத்து இருந்த எஸ் அதுக்கடுத்து வி இருந்தால், எஸ்வி இருந்தால் இல்லை எஸ்யூ இருந்தால் இவர்கள் சட்ட பிரச்சனையை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% சட்ட பிரச்சனையை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. யூ என்ற எழுத்து கடைசியில் நிறைவு பெறுகின்ற வாழ்க்கையாக வந்தால் ராமு, முத்து இப்படிங்கிற எழுத்துல கடைசியில் யூ, அந்த யூ என்ற எழுத்து கடைசியில் முடிந்தால் நீங்கள் அவர் கடைசியில் நிறைவு பெறாத ஒரு வாழ்க்கையைத்தான் அனுபவிப்பார். என்னுடைய நண்பர் ஒருவர் பேரு, அவங்க வீட்டில் வச்ச பேர் என்ன சொல்லலாம்னா ஒரு பேரு, ஆனால் அவர் சமூகத்தில் பழக்கத்தில் சமூகத்தில் அவருடைய எப்பயுமே முத்து அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. முத்து அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த முத்து என்ற அந்த யூ கடைசியில வந்ததுனால முடிவு பெறாத வாழ்க்கையை என் கூடலாம் இருந்துட்டு கடைசியில் என்ன செஞ்சிட்டாருன்னா காலச்சூழ்நிலை தொடர்பு இல்லாமல் இருந்தார், இறந்துட்டார். இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நடைமுறை வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எல்லா மனிதருமே பெயரை வைத்து
யோகமாகின்ற ஒரு நிலைமையை உருவாக்க முடியும். பெயர் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். பெயர் என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். நம்ம பெயரை தான் நம்ம இஷ்டத்துக்கு மாற்ற முடியும். நம்ம ஜாதக கட்டத்தை இஷ்டத்துக்கு மாற்ற முடியுமா? நம்முடைய பெயரை எப்படி வேணாலும் மாற்றிக்கிடலாம். அதை எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா, நல்ல ஜோதிடரிடம் போய் தெளிவாக பெயர் வச்சு நீங்கள் கெஜெட்டில் கூட மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் என்ன சொல்லணும்னா, அழகாக பெயரை மாற்றி வச்சு கரெக்டாக உங்களுடைய முன்னாடி நீங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதை நல்லா பிரிண்ட் பண்ணி அழகாக ஒட்டி வைங்க. அதுவும் வேலை செய்யும். அதுவும் கண்டிப்பாக வேலை செய்யும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஒரு மனித வாழ்க்கையில் பெயர் என்பது ஒரு அற்புதமான விஷயம். அதற்கடுத்து கஸ்டமர்களை நாம் அட்ராக்ட் பண்ணணும். கஸ்டமர்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா 41 94 88 71 இந்த நம்பர்கள் கஸ்டமர்ஸை அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய நம்பர். 41 94 88 71 கஸ்டமர்ஸை என்ன சொன்னோன்னா அட்ராக்ட் பண்ணி நம்மளிடம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர். அதற்கடுத்து இன்னொரு ரகசியம் சொல்றேன். ஒரு பெண்ணுடைய பெயரில் 8வது எழுத்தாக, ஒரு பெண்ணுடைய பெயரில் 8வது எழுத்தாக ஐ வந்தால் இரட்டை பெண் குழந்தைகள் இருக்கவும் பிறக்கவும் வாய்ப்புண்டு. இதை பரிசித்து பாருங்கள். அந்த பெயர் 10 நம்பருக்கு மேலே போகணும், 12 நம்பருக்கு மேலே போகணும். அப்படி போகும்போது அதில் 8வது எழுத்தாக ஐ வந்தால் இரட்டை பெண் குழந்தைகளும் இருக்கவும் பிறக்கவும் வாய்ப்புண்டு என்று சாஸ்திரம் சொல்கிறது. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னா ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் 100% உத்தரவாதம் என்று நான் சொல்ல மாட்டேன். 100% உத்தரவாதம் சொல்ல முடியாது. பரிசித்து பாருங்கள். இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் விட்டு விலகி விடுங்கள். அப்ப எல்லா விதத்திலையும் என்ன சொல்றான்னா இப்போ ஒருத்தர் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, நீங்கள் அடிக்கடி 515 யூஸ் பண்ணுங்க. வீடு வாங்கணும்னா 515 யூஸ் பண்ணுங்க. வீடு வாங்கணும்னா 515 யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒருத்தருக்கு நெடுநாள் நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, ஆனால் அது வராமல் இருக்கும். நெடுநாள் பணம் கொடுத்து அது வராமல் இருக்கும். அந்த பணத்தை பெறுவதற்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டிய நம்பர் 81 08 69 24. 81 08 69 24 இந்த நம்பரை நெடுநாள் நாம் கடன் கொடுத்து அது வராமல் இருக்கின்றதை வர வைக்கக்கூடிய அற்புதமான எண். அதற்கடுத்து இப்போ ஒரு வீடு வாடகைக்கு விடணும்னு வச்சுருப்பீங்க. அதுக்கு நல்ல கஸ்டமர் வரணும். அப்போ அந்த நல்ல கஸ்டமர் வரணும் அப்படின்னா நல்ல கஸ்டமர் கிடைக்கணும். சும்மா ஒருத்தர் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு அதுக்கடுத்து லொல்லு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த வீடு வாடகைக்கு நல்ல கஸ்டமர் கிடைக்க நீங்கள் என்ன நம்பரை யூஸ் பண்ணணும்னா 39 95 100 39 95 100 என்று சொல்லக்கூடிய நம்பரை இயக்கி பாருங்கள். கண்டிப்பாக வீடு வாடகைக்கு நல்ல கஸ்டமர் கிடைச்சிடும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கணும். எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கணும், எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கணும்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நம்பர் 75 70 75 81 என்று சொல்லக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்பிக்கை வைத்தால் இது செயல்படும். நம்பிக்கை வைக்கலைன்னா செயல்படாது.
அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் இருக்கு, நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸை நம்ம பக்கம் தீர்ப்பாகணும். டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், எந்த கேஸாக வேணாலும் இருக்கலாம். அந்த கேஸ் வந்து நம்ம பக்கம் தீர்ப்பாக வேண்டும் என்று சொன்னால் 30 96 55 1 30 96 55 1 என்று சொல்லக்கூடிய நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. நீதிமன்ற கேஸுடைய தன்மை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 2வது 4ஆம் தேதி பிறப்பு, 13ஆம் தேதி பிறப்பு, 22ஆம் தேதி பிறப்பு, 31ஆம் தேதி பிறப்பு, எப்பயுமே உங்கள் ஃபோன் நம்பரை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ஃபோனை கையில் நல்லா அழகாக வச்சுக்கணும், இல்லைன்னா ஃபோன் அடிக்கடி கீழே விழுந்து உடையும். 4, 13, 22, 33 தேதிகளில் பிறந்தவர்கள் ஃபோன் அடிக்கடி கீழே விழுந்து உடைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு செல்போன் நம்பர்ல கடைசி நம்பர் 69 என்று முடிந்தால், ஒரு செல்போன் நம்பர்ல கடைசி நம்பர் 69 என்று முடிந்தால் ஆண் பெண் நட்பு உண்டு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு மனிதனுக்கு வந்து சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்களை நாம் பேசும்போது தான் சில கருத்துக்கள் கிடைக்கும். இது வந்து ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட கருத்துல, ஜோதிடத்தை சார்ந்த கருத்து தான். பரிசித்து பாருங்கள், கண்டிப்பாக நிதானமாக படித்து பாருங்க. எப்பயுமே எதுலேயுமே வந்து நிறைய கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் சில நேரங்களில் கொடுக்க முடியும். சில கருத்துக்கள் வந்து சுமாராக இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன இப்படி வீடியோ போட்டிருக்காங்க அப்படிங்கிற எண்ணமும் இருக்கலாம். காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது, நாம் அல்ல. இன்றைக்கு இது விதி. ஏன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து போட முடியல, இது பாண்டிச்சேரியிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்து வீட்டுக்கு லீவுக்கு வந்ததுனால வந்து உட்காந்து போடுறோம். 2ஆம் மணியத்தில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கையில் கொண்டு வந்து 4 நாள் இருக்க போகிறோம். திங்கட்கிழமை வரைக்கும் வீடியோ போடலைன்னா நல்லா இருக்காது அப்படின்ட்டு போட்டாச்சு. கண்டிப்பாக 4 வீடியோ இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக 2 ஏற்றி விடுவேன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வணக்கம், 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 வணக்கம்.